Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ஃபேவரேட்டான ஒரு ஃப்ரைட் ரைஸு, காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் மேக்னேட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்திருக்கேங்க. காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பபிள்ஸ் வந்ததையும் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டுருங்க. காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் கொஞ்சம் கலருக்காக நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசால் பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் வரும். கொஞ்சம் கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கைவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானது காலிஃப்ளவர் தனித்தனியாக போடுங்க. நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருந்தா இல்லைன்னா ஃபுட் கலர் போட்டிருந்தா நல்லா ரெட்டிஷாக வருங்க. நான் அதை ஆட் பண்ணல. காலிஃப்ளவருமே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. முந்திரி ஒரு 10 போட்டுக்கோங்க. செவந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. நான் பாஸ்மதி ரைஸை 1 டம்ளர் எடுத்து 1/2 hour ஊற வச்சு தனியாக வடித்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லாதனால நான் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணல. கேப்சிகம் ஒன்று வந்து நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு வந்து இதுக்கு சில்லி பவுடரும் நான் கரம் மசால் பொடி மட்டும் ஆட் பண்ணுறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. காஷ்மீரி சில்லி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. கரம் மசால் பொடி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஆட் பண்ணுங்க. ரொம்ப பாயில் பண்ண தேவையில்லை, வெஜிடபிள்ஸை ஹாஃப் குக் ஆனால் போதுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணலாங்க.
நான் 1/2 ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸ் நல்லா ஆறி இருந்தால் மிக்ஸ் பண்ணுறப்ப ரைஸ் வந்து உடையாமல் இருக்குங்க. பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கீங்க, பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் காரமாக இருந்துற போது ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது மேலே வந்து நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாகவே இருந்ததுங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் ஏ குட் டே.